இந்த ஆடியோவில் நான் விவாதிக்கிற எந்த ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்கும் பை ரெக்கமெண்டேஷனோ இல்லை செல் ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சனும் கிடையாது. ஸோ நான் இந்த ஆடியோவில் சொல்ல வர்றது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். அந்த ஸ்டாக்ஸோட கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஃபண்டமெண்டல் அதை பற்றி மட்டும்தான் விவாதிக்கிறேன். வேறு எந்த ஒரு ஸ்டாக்ஸை வாங்கவோ விற்கவோ நான் இதில் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. வாங்க ஆரம்பிக்கலாம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம சில ஈக்விட்டி ஷேர்ஸை பற்றி பார்க்கலாம். அதோட டெக்னிக்கல் அண்டு ஃபண்டமெண்டல் இதை யூடியூப் வட்டாரத்தில் கேட்டிருக்காங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜேபிஎம் ஆட்டோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் 572 ரூபாயில் இருக்குது. 572 ரூபா 10 காசில் ட்ரேட் ஆகுது. இப்போது இவன் ரீசெண்டாக இந்த இயரில் 490 ரூபா வரையும் 770 ரூபா வரையும் ஹை போயிட்டு மறுபடியும் இப்போது 572 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஆர்எஸ்ஐயில் இப்போ வரையும் அது செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. 572 628 வரையும் அதுக்கு இங்கேருந்து போச்சுன்னா 628 வரையும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போச்சுன்னா அங்கே கொஞ்சம் செல் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. 628 கட் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தால் அது 700 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட் இதுதான் இதில் இருக்கிற இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன். ஆர்எஸ்ஐ பார்த்தா 40 கிட்ட இருக்குது. இது இப்போ கீழே தொட்டுட்டு தான் இப்போ மேலே போயிட்டுருக்கு. இது 540 ரூபாவில் இருந்துருது. அதாவது போன வியாழக்கிழமை 540 ரூபா இருந்து வெள்ளிக்கிழமை நல்லா ஏறி முடிஞ்சிருக்கான் 572 ரூபா வரையும். இது ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 628 வரையும் போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சார்ட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் தெரியுது. இதோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்தோம்னா இதோட பிஇ ரேஷியோ அதிகமாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்குக்கு என்ன இருக்கணுமோ அது இருக்குது. ப்ரைஸ் பிஇஜி ரேஷியோ அதிகமாக இருக்குது. க்ரோத்து ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அது 11 தான் இருக்குது. டிவிடெண்ட்டு வேலைக்கே ஆகாத டிவிடெண்ட் 0.15 இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஹையர் வேல்யூவேஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த ஜேபிஎம் ஆட்டோமொபைல். அதனால தான் அது இவ்வளோ தொலைவு கீழே வந்திருக்கு. க்ரோத் ஃபேக்டர்ஸ் மட்டும் நல்லா இருக்குது. மற்றபடி பிஇ ரேஷியோ 65 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 10க்கு கீழே இருக்குது. மேக்ஸிமம் 3க்கு மேலே இருந்தாவே அது இந்த ஷேர் மார்க்கெட் வட்டாரத்தில் ஹையர் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்குது என்னை பொறுத்த வரையும். இதை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. இது இறங்க ஆவரேஜ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இங்கே 770 வாங்கியிருந்தால் அவங்க நிலைமையை யோசித்து பார்த்தா ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்கும். ஏன்னா அது இறங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ இந்த இந்த ஆட்டோ செக்டாருக்கெல்லாம் இப்போது ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பஜாஜ் ஆட்டோலாம் 6800 இருந்தான். 6800 இருந்தான். இப்போ ஒரு 8000 9000 போயிட்டான். அதே மாதிரி இவன் இந்த வருஷத்தில் 490 ரூபா இருந்துட்டு 778 வரையும் போயிருக்கான். 778 இல்லை 800 போயிருக்கான். அங்கேருந்து இறங்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இது ஹையர் வேல்யூவேஷனில் இருக்குது. ஃபண்டமெண்டலாக செக் பண்ணால் ஹையர் வேல்யூவேஷன். இது 490 ரூபா தான் அதோட இந்த இயரில் லோவாக இருக்குது. இயரோட லோ பார்த்தா 457 காட்டுது. இவனோட 52 வீக் ஐ இந்த இயரில் 686 ரூபான்னு காட்டுது. இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ் டீட்டெயிலே எனக்கு வரல மொபைலில், சிஸ்டத்தில்.
ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு என்னால் பார்க்க முடியல. இல்லை சிஸ்டம் ஏதாவது ஹேங் ஆகிடுச்சானு தெரில. ஆனால் மற்ற எல்லா மெனுவும் ஒர்க் ஆகுது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ் மட்டும் ஒர்க் ஆக மாட்டுது. சரி, இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் என்னென்னா பார்க்க முடியல. மற்றபடி இது எனக்கு தெரிஞ்சு ஹையர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. இது இங்கேருந்து ஏறிச்சுன்னா பை லக்கு உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் எல்லாம் வந்துன்னா ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கரெக்டான முடிவை எடுத்துக்குங்க. ஏன்னா இப்போதைக்கு இது ஹையர் வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ், அவ்வளோதான். ஃபண்டமெண்டலை வச்சு நான் சொல்கிறேன். மற்றபடி இது டெக்னிக்கலாக இங்கேருந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு 628 ரூபா வரையும் போகுன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த 628 ஸ்ட்ராங்காக உடைச்சானா 700 ரூபா வரையும் போகும், ஹையர் வேல்யூவேஷன் இருந்தாலும். ஏன்னா இது டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக வேலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்டோ செக்டரு. ஸோ இதுதான் இந்த ஜேபிஎம் ஆட்டோ செக்டர். சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கான டீட்டெயில். அடுத்தது வந்து ஷியாம் மெட்டாலிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷியாம் மெட்டாலிக் அது இப்போ இருக்கிற ட்ரேட் ஆகிறது 818 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இவன் இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு 780 ரூபா இந்த லாஸ்ட் மண்டே வந்துட்டு போயிருக்கான். 776 வந்துட்டு இப்போ 818 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவன் ஆர்எஸ்ஐயில் வந்து 48 இருக்கான் ஒன் டே கேண்டிலில். இது இந்த இயர் லோ வந்துட்டு இந்த ஜனவரி மாதம் வந்து தான் 625 வரையும் லோ வந்துட்டு அப்படியே மைல்டாக ஏறி போயிட்டுருக்கு இந்த ஷியாம் மெட்டாலிக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இங்கேருந்து இவன் மேலே ஃபர்தராக மேலே ஏறினானா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 873 தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் அதுதான். அதுக்கும் மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 929. அதுக்கும் மேலே போச்சுன்னா 1000 தான் இதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஸோ இது ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தோணுது. இதில் என்ன ஒன்றுனா ஆர்எஸ்ஐயில் வந்து இப்போ 48 இருக்கான். டெக்னிக்கலாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த 50 ஆர்எஸ்ஐ 50 ரீச் பண்ணும்போது அங்கே ஒரு சின்ன செல் ஆஃப் நடக்கும், டெக்னிக்கலாகவே நடக்கும். அதே மாதிரி மேலேருந்து கீழே இறங்கிட்டு வரும்போது அந்த 50 கட் பண்ணி கீழே போகும்போது அங்கே ஒரு டெக்னிக்கலாக ஒரு பவுன்ஸ் கிடைக்கும் ஆர்எஸ்ஐயில். அது மாதிரி இது 50 போய் டச் பண்ணும்போது ஆர்எஸ்ஐ 50 டச் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு லிட்டில் பிட்டு செல் ஆஃப் நடக்கும். அப்படின்றது தான் ஷேர் மார்க்கெட்டில் ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இவன் இப்போ இங்கேருந்து ஏறினாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு 873 போய் டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வருவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சார்ட்டில். ஆனால் இங்கேருந்து அது ஏறும் அப்படின்றது தான் எனக்கு தெரியுது சார்ட்டில். இதோட ஃபண்டமெண்டல் பார்ப்போம். பிஇ ரேஷியோ 23 தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 2.08 தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9 கிட்ட இருக்குது. இவன் டிவிடெண்ட்டு 0.75% கொடுக்குறான். க்ரோத் ஆர்ஓசிஇ வந்து 11% இருக்குது. ஓகே, ஒரு நார்மல் ரேஞ்சில் தான் இருக்குது. பிஇ ரேஷியோவும் 23 தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இது பார்த்தோன்னே நமக்கு தெரியுதா, ஓகே இது லாங் டேர்முக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா பிஇ ரேஷியோ 23 தான் இருக்குது. மேக்ஸிமம் பிஇ ரேஷியோ வந்து ஒரு 30 வரையும் பார்ப்பாங்க லாங் டேர்முக்கு. 30க்கு கீழே 25 கீழே இருக்கிற வரையும் செக் பண்ணுவாங்க, லாங் டேர்ம் யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ரைஸ் டு புக்கும் 3க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுவாங்க லாங் டேர்முக்கு. லாங் டேர்மில் தான் இந்த ஷேர் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. பெரிய லெவலில் கூட இல்லை, ஒரு 3% 4% அப்படின்ட்டு தான் இருக்குது. பெரிய லெவலில் கூட லாங் டேர்மில் இவன் ப்ராஃபிட் கொடுக்கல இந்த ஷியாம் மெட்டாலிக். ஷார்ட் டேர்மில் வந்து மைல்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸு அதிகப்படியாக வந்து பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது ஷார்ட் டேர்மில். இந்த ஷியாம் மெட்டாலிக் இறங்கினாலும் இவன் ஏறக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள ஷேர், இது நல்லா தான் இருக்குது. இதை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னு வேறு சொல்கிறீங்க. இதை அப்படியே பாருங்கள், உங்களுக்கு கன்சிடரபிளான ஒரு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் முடிவை நீங்கள் கரெக்டாக எடுங்க. ஏன்னா இப்போதைக்கு இது ஏறக்கூடிய அந்த பொசிஷனில் தான் இருக்குது. கண்டிப்பாக 873 வரையும் போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சார்ட்டில் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த 873 ஸ்ட்ராங்காக உடைச்சானா 930 வரையும் போகும். 930 உடைச்சானா 1000 தான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட். இதுதான் இந்த ஷியாம் மெட்டாலிக்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். டெக்னிக்கலாகவும் இது ஃபண்டமெண்டலாகவும் இது லாங் டேர்முக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடியதாக இருக்குது.
அப்புறம் இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ட்ரேட் ஆகுறது $146.46 ட்ரேட் ஆகுது. இவன் RSI 35ல் இருக்கா. நீங்கள் யாராவது இதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த இடமே ஃபஸ்ட் கிளாஸான இடம். தைரியமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் வாங்க. அதாவது கன்சிடர் பண்ணக்கூடிய ஏரியாவில் இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஏன்னா RSI 35 தான் இருக்குது. இவன் இங்கேருந்து இறங்கினா கூட அவ்வளோலாம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார்ட்டில். ஏன்னா இப்போ இறங்கிட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்கு இந்த ஷேரு. அப்படி இறங்கினா கூட எது வரையும் இறங்குன்னா 118 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரே நிமிஷம், அதுக்கப்புறம் இருக்கிறது 90ல் இருக்குது. ஸோ இப்போ 173ல் இருக்குது. இவன் இறங்கிட்டு தான் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா. இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இறங்கிட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்கு. அதுவும் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இதோட ப்ரெஷர் கண்டிப்பாக மார்க்கெட்டை மேல் நோக்கி தான் தூக்கிட்டு போகும். எது வரையும் போகும்னு கேட்டிங்கன்னா 160 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரெஷரில் இந்த ஏற்றத்தில் 160 வரையும் போகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு அங்கே தான் இருக்குது இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில். அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா அதுக்கப்புறம் 176ல் தான் இருக்குது. ஸோ இது வரையும் இது எனக்கு தெரிஞ்சு மேலே நல்லா போகுன்ற மாதிரி தான் இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் தோணுது. இதுதான் டெக்னிக்கலாகவும் இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரமும் இருக்குது. இதோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7 தாங்க இருக்குது. ஆஹா ஓஹோ பேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 1க்கு கீழே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 கிட்ட இருக்குது. டிவிடெண்ட்டு 0.16 டிவிடெண்ட் வேலைக்கு ஆகலை. ROCE 12% இருக்குது. ஸோ இது லாங் டைம் தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஷார்ட் டைம்லலாம் உங்களுக்கு இதில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்காது. இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஷார்ட் டேர்மில் வெரி நெகட்டிவாக தான் இருக்குது சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தா. ஆனால் லாங் டேர்முக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி பல வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த PE ரேஷியோ அதை வச்சு தான் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்ன்றதை சூஸ் பண்ண முடியும். ஒரு க்ரோத்தான ஸ்டாக்ஸு அகைன் அண்ட் அகைன் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவன் இப்போ தான் க்ரோத்தே ஆரம்பிக்கிறான் இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது இன் ஃப்யூச்சர் இது இன்னும் க்ரோத்து மல்டிபிள் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஸோ லாஜிக்காக பார்த்தா அந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். நல்ல வளர்ந்த கம்பெனி இன்னும் வளரணும்னா அது வளராது. அந்த வளர்ச்சியை அப்படியே சஸ்டெயின் தான் பண்ணணும். மேலே மேலே வளர்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த வளர்ச்சியை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இப்போ பெரிய பெரிய ப்ளூ சிப் கம்பெனிலாம் இருக்குது. இந்த ரிலையன்ஸு, அதானி பவரு, TCS, இன்ஃபோசிஸு, பஜாஜு, இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. இவெல்லாம் வளர்ந்த இவங்களோட PE ரேஷியோலாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கும். அவங்க அபரிவிதமாக வளர்கிறாங்க மேலே இல்லை. அந்த வளர்ச்சியை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ அதோட ஏற்றம் இறக்கும். ஏன் ப்ளூ சிப் கம்பெனியெல்லாம் பெரிய லெவலில் இறங்க மாட்டுது, பெரிய லெவலில் கீழே விழ மாட்டுதுன்னா இதுதான் ரீசன். இந்த ஒரு ரீசன் தான். அவங்க வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் விழறதும் கஷ்டம். இவெல்லாம் இப்போ தான் வளரவே ஆரம்பிக்கிறான். இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் PE ரேஷியோ அதுதான் சொல்லுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. 15க்கு மேலே இருக்கணும். இவன் 13.5 கிட்ட இருக்கான். போதும். வளர்கிற இதுவுக்கு இந்த சினாரியோ இருந்தாவே ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்று இவன் டிவிடெண்ட்டு 0.16% தான் கொடுக்குறான். அதுதான் இதில் இருக்கக்கூடியது. மற்றது எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆனால் இது லாங் டேர்முக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்கக்கூடியது. இது ஷார்ட் டேர்ம்லலாம் வெரி நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருக்கிறதுனால தான் கொஷின் கேட்டிருக்கீங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல். இவன் இங்கேருந்து ஃபர்தராக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இறங்கினா 118 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில். அடுத்தது இர்கான் அப்படின்னு ஒரு ஷேர் கேட்டிருக்காங்க. இர்கான் இன்டர்நேஷ்னல். இது இப்போ ட்ரேட் ஆகுறது 152. இவன் இப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு லோவை பிரிண்ட் பண்ணிட்டு போயிருக்கான்.
எது வரையும் வந்து பிரிண்ட் பண்ணி போயிருக்கேன்னா 143 எப்போன்னா ரொம்பலாம் இல்லை, டிசம்பர் 9ஆம் தேதி வந்துட்டு இப்போ மேலே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கிட்டு இப்போ மறுபடியும் ஒரு புல்லிஷில் காட்டிக்கிட்டு இருக்குது இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல். இது RSIயில் 42 இருக்குது. இது இங்கேருந்து கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எது வரையும் போகும்னு கேட்டால் 166 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு வந்து 183 இருக்குது. 183 ஒரு நிமிஷம் 183 இருக்குது. அதுக்கு மேலே அதான் 183 190 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இது ஃபர்தராக இன்னும் இங்கேருந்து மேலே தான் போகுன்ற மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷனில் தெரியுது. RSI 42 43 கிட்ட தான் இருக்குது. இது கண்டிப்பாக அந்த 50 போய் டச் பண்ணும் RSIயில் 50. அப்போ 50 டச் பண்ணுறதுக்கு இங்கேருந்து அது பாசிபிலிட்டி வந்து 166 வரையும் போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 166 தான் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை கட் பண்ணிட்டானா அது நான் சொன்ன அந்த 190 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இர்கான் இன்டர்நேஷ்னலில். ஏன்னா இவன் இப்போ தான் ரீசெண்டாக லோவை ப்ரிண்ட் பண்ணிட்டு மேலே போகிறான். 143 வரையும் வந்துட்டு ப்ரிண்ட் பண்ணிட்டு மேலே போகுது. இதோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்தோம்னா PE ரேஷியோ 23க்கு 24 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 3க்கு கீழே தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9 கிட்ட இருக்குது. டிவிடெண்ட்டு 1.72% கொடுக்குறான். இதோட ROCE 10க்கு கீழே இருக்குது. ஸோ இது ஓகே தான் இந்த ஷேர் கூட. இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்மில் வந்து வெரி நெகட்டிவாக தான் இருக்கும். லாங் டேர்மில் தான் ஓரளவுக்கு நியூட்ரலாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். இதை ரயில்வே செக்டார்னு நினைக்கிறேன் இர்கான். ஆமாம், ரயில்வே செக்டார் தான். ஸோ இது ரயில்வே செக்டார் எல்லாமே இப்போது இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இவனும் இப்போ இறங்கி தான் முடிஞ்சிருக்கான். இவனோட 52 வீக் லோ வந்து 122 இந்த இயரில். 183 தான் ஹை. இப்போ இவன் ட்ரேட் ஆகிற ரேஞ்ச் எவ்வளோ? இப்போ ட்ரேட் ஆகிறது 152. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே தான், அதான் அந்த மாடரேட்டாக அந்த லெவலுக்குள்ளே இது கீழே தான் இருக்குது. RSIயில் கீழே தான் இருக்குது. EMA கிராஸ் ஓவர்லேயும் பார்த்தா கீழே தான் இருக்குது. ஸோ 166 வரையும் இது இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 166 ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 190 வரையும் போயிடும். இதுதான் இந்த இர்கான்ஸில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த KPI க்ரீன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. KPI க்ரீன் எனர்ஜி அது 417 ரூபா 75 பைசா இருக்குது. இந்த KPI க்ரீன் வந்து இவங்கிட்ட ஒரு கேப் வேறு இருக்குது. 353 ஒரு கேப் இருக்குது ஒன் டே கேண்டிலில். இவன் இப்போ ரீசண்டாக இந்த லாஸ்ட் வீக்கு 387 வரையும் வந்துட்டு மேலே போயிருக்கு. இப்போ 417 ட்ரேட் ஆகுது. இது எனக்கு சார்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பார்த்தா இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எது வரையும் இறங்கும் அப்படின்லாம் அந்த பழைய லோவே வருவான்னு நினைக்கிறேன், 387. ஏன்னா RSI 42ல் இருக்குது. அந்த 50 வரையும் எப்படியும் போகும். டெக்னிக்கல் பவுன்ஸ் RSI அந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா மேலே வரையும் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது மீன் டைம் வந்து அது கொஞ்சம் இறங்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எது வரையும் இறங்குன்னா அதே அந்த 390 387 வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஃபர்தராக அங்கேருந்து வேணும்னா மேலே போகலாம். இல்லை இந்த 50 RSI 50யை கட் பண்ணி உடச்சிட்டான்னா, அதாவது அந்த 451 உடைச்சிடுச்சுன்னா மேலே நோக்கி போயிடும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 451 தான் இருக்குது. இப்போ அவன் 417 இருக்கான். அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 492 இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறது 543. இந்த KPI க்ரீன் எனர்ஜியில் இதுதான் சார்ட் பிரகாரமும் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரமும் இருக்கிறது. ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் வேல்யூவேஷன் 20 கிட்ட தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 3.3% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11 கிட்ட இருக்குது. PEG ரேஷியோ 1க்கு கீழே இருக்குது. டிவிடெண்ட்டு வெறும் 0.29
0.20% தான். ஆர்ஓசிலாம் பார்த்தா 14.63% இருக்குது. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை லாங் டேர்ம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லாங் டேர்ம் வந்து இதை லாங் டேர்மில் கூட யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி யூஸ் பண்ணோன்னா, இது என்ன ஸ்மால் கேப்பில் வருது இந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜி. லாங் டேர்ம் எப்படி யூஸ் பண்ணோன்னா, இப்போ இப்போ 417 ரூபாயில் வாங்குகிறோம், ஒரு 492 ரூபா வருது அந்த மாதிரினா, இதை லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஷார்ட் டேர்மில் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஏன்னா இவன் ஒவ்வொரு வாட்டியும் ஏற்றம் வரும்போதெல்லாம் இறங்கிடுறான் இந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜி. ஸோ இதை லாங் டேர்ம் அப்படின்னு சொல்கிறத விட ஷார்ட் டேர்மில் மினிமமாக வாங்கி விற்று ப்ராஃபிட் பண்ணக்கூடிய விளையாட்டு தான் இதில் பண்ணணும். ஏன்னா இவன் லாங் டேர்ம்லேயும் பெரிய லெவலில் போகிறானா இல்லை, ஷார்ட் டேர்மில் தான் போகிறான். இதை பாருங்களேன், உதாரணத்துக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் 419. 419லேருந்து ஷார்ட் டேர்மில் அக்டோபர்லேருந்து அக்டோபர் எத்தனாம் தேதி, 9ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 4ஆம் தேதிக்குள்ளே அங்கேருந்து ஒரு 120 பாயிண்ட் போயிட்டான். ஸோ இவனை இந்த மாதிரி தான் பண்ணணும். ஷார்ட் டேர்மில் தான் இவன் நல்ல வெலாட்டிலிட்டி, நல்ல அப்சைடில் இருக்குது. லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கீழே தான் இறங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஃபண்டமெண்டல் பார்த்தா லாங் டேர்முக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்போ இந்த ஷேர் எங்கே பிடிக்கணும்னா பாட்டத்தில் தான் பிடிக்கணும். பாட்டத்தில் எங்கே பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்னா ஆர்எஸ்ஐயில் அந்த 30க்கு கீழே 25லாம் வரும்போது இவனை கன்சிடர் பண்ணணும். இவன் இப்போ ஆர்எஸ்ஐ 42ல் இருக்கான், நடுவில் இருக்கான். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவனை இன்னும் இறங்க விட்டு தான் பிடிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு கேப் இருக்குதுன்னு சொன்னேன்ல 353ல், அங்கே வரும்போது இவனை பிடிக்கணும். அப்போ பிடிச்சிட்டா ஆர்எஸ்ஐ 30, 25, 20 அந்த ரேஞ்சில் இருப்பான். பாட்டம், அதாவது ஓவர்சோல் ரீஜனில் இருப்பான். நம்ம அங்கே போய் வாங்கினோம்னா அவன் ஆர்எஸ்ஐ 50 வரும்போது அங்கே போய் செல் பண்ணிடணும். இவனை இப்படி தான் பண்ண முடியும். இதுதான் இந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜியில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல். அடுத்தது என்எம்டிசி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்எம்டிசி இப்போ அது ட்ரேட் ஆகிறது வந்து 76 ரூபா 30 பைசாவில் இருக்குது. 76.30 இருக்குது. அது இங்கேருந்து இப்போது ஒரே நிமிஷம், லோட் ஆகலை. 76 ரூபா 30 பைசாவில் இருக்குது. இது ஃபர்தராக கீழே வந்தால் 72 ரூபா 25 காசு வரையும் வரலாம். அதுக்கும் கீழே வந்தால் 68 ரூபா கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 68 ரூபா எக்ஸாக்டாக வருவான் கீழே வந்தானா. இதுக்கு இப்போ தான் இவன் மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. எது வரையும் மேலே போச்சுன்னா 79 ரூபா வரையும், 80 ரூபா 79 ரூபா வரையும் போயிருக்கான். ஆனால் இவனுக்கு ஹால் டைம் ஐ எங்கே இருக்குன்னா 84 ரூபாவில் இருக்குது. ஹால் டைம் ஐ லோ வந்து 68 ரூபா 67 பைசாவில் இருக்குது. சாரி, 52 வீக் லோ வந்து 59 ரூபாவில் இருக்குது. 52 ஐ வந்து 79 ரூபா 24 பைசாவில் இருக்குது. இது வந்து எப்போ நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி இது பாருங்களேன், இது வந்து லாங் டேர்ம் தாங்க சூப்பராக இருக்கும். ஏன்னா இது பி ரேஷியோ. இப்போ இந்த என்எம்டிசி கவர்மெண்ட் செக்டார்னு நினைக்கிறேன். அப்போது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஷார்ட் டேர்ம்லாம் கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணவே முடியாது. லாங் டைம் தான் பண்ண முடியும். இவன் இந்த இயரில் ஏப்ரல் மாதம்லாம் 60 ரூபாய்க்கு வந்துட்டு மேலே போயிட்டுருக்கான். இந்த இயர் ஏப்ரல், அப்போது இப்போ டிசம்பரே நடக்குது. அப்போ இந்த 7 மாதத்தில் 60 ரூபாய் வந்துட்டு 60 ரூபாயிலேருந்து 18 ரூபா போயிருக்கான் 7 மாதத்தில். அப்போது இவன் ஷார்ட் டேர்ம்லலாம் பெரிய லெவலில் ஏறமாட்டான் அப்படின்றது இதுக்கு தான் நான் சொல்கிறது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை லாங் டேர்ம் தான் விடணுன்றது இந்த ஒரு ரீசன் கண்கூடாகவே இருக்கா. 7 மாதம் 8 மாதம் ஆயிருக்கு, 18 ரூபா தான் ஏறி இருக்கான். அப்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம லாங் டேர்ம் தான் சூஸ் பண்ணணும். லாங் டேர்ம்னும் போது நம்ம எப்படியோ ஒரு 3 வருஷத்துக்கு மேலே 5 வருஷம் அப்படின்னு வச்சுருந்தா அப்போது ஒரு ஆவரேஜாக கால்குலேஷன் பண்ணுங்களேன்.
ஒரு வருஷத்துக்கு 20 பாயிண்ட்டுனா கூட 5 வருஷத்துக்கு 100 பாயிண்ட்டு கிட்ட போயிருப்பான். உதாரணத்துக்கு தான். அதுக்கு மேலேயும் போகலாம், இல்லை அதுக்கு கீழே கூட வரலாம். உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். அப்போ இது லாங் டேர்முக்கு தான் சூட்டபிள் ஆகும் இந்த என்எம்டிசி. இதோட ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் பார்த்தா பிஇ ரேஷியோ 10க்கு கீழே இருக்குது. நான் சொல்லலை இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் லாங் டேர்ம் தான் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா பிஇ ரேஷியோ காட்டிடுச்சு. இது வந்து ஷார்ட் டேர்முக்குலாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி. ப்ரைஸ் டு புக்கு 2 தான் இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தாங்க பிடிக்கணும் லாங் டேர்முக்கு. டிவிடெண்ட் சூப்பராக கொடுக்குறான். 4.33% கொடுக்குறான். ROCE அபோவ் 33 இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதை வச்சுருக்க அந்த நண்பர் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஸ்டாக் தான் வச்சுருக்காரு. என்ன ஒன்று, இது இறங்கும் போதெல்லாம் லைட்டாக ஆவரேஜ் பண்ணிக்கிட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இது 72 அகைன் வர மாதிரி இருந்தால் நீங்கள் தைரியமாக இதை ஃபோக்கஸ் பண்ணிங்க. இது கண்டிப்பாக லாங் டேர்முக்கெல்லாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் கூட இதை ஃபோக்கஸ் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். இது மாதிரி சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்கல்ல, அப்போ நமக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக தெரியுது. இதுக்கு முன்னாடி கேஸ்ட்ரால்னு ஒன்று கேட்டிருந்தார் ஒருத்தர். அதுவும் சூப்பராக இருந்தது. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அடுத்தது இந்த என்எம்டிசியும் நல்லாயிருக்கு. இவன் வந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த 74, 72 அது வரையும் வரும். அந்த 72ஐயும் கட் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் 68 ரூபா அடுத்த சப்போர்ட் அவனுக்கு இருக்குது. இதுதான் நமக்கு லாங் டேர்ம் தெரிஞ்சு போச்சு. பிஇ ரேஷியோவும் கம்மியாக தான் இருக்குது. 9 கீழே 9 தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் ஒரு பிஇ ரேஷியோ ஒரு 25, 20, 19 அந்த மாதிரி டபுள் ஆகும்போது நம்மளோட வாங்கி வச்ச ஷேரோட ப்ரைஸு ப்ராஃபிட்டும் டபுளாக தான் ஆகும்போது. ஸோ இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் தான் வாங்கி விட்டு தைரியமாக இருக்கணும். இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆவரேஜை இதில் அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு மொத்தமாலாம் பண்ணக்கூடாது. அந்தந்த கரெக்ஷன் அந்தந்த சப்போர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. இந்த என்எம்டிசிஏ கடைசியாக ஒரு ஷேரு என்எம்டிசிஏக்கு அப்புறம் ஐஆர்டிஏன்னு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்தியன் ரினவபிள் எனர்ஜி ஐஆர்டிஏ இப்போ வந்து 133 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது இப்போ தான் வந்து 129 டச் பண்ணிட்டு மேலே போகுது. இவன் ரீசெண்டாக ஐபிஓ வந்தது 2023 டிசம்பர் மாதம் தான் வந்திருக்கான். ஐபிஓவில் 50 ரூபாய்க்கு வந்தவன் அவன் பாட்டுன்னு 215 ரூபா போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 129 ரூபா வரையும் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் 310 வரையும் போயிட்டான். இவன் இறங்குறதெல்லாம் வந்து ஏறுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் சார்ட் இங்கே காட்டுது. ஆனால் எந்த ஒரு ஐபிஓவில் லிஸ்ட் ஆகிற எந்த ஒரு ஸ்டாக்ஸுமே அதோட பிலோ த ஐபிஓ ப்ரைஸ் போயிட்டு தான் ஃபர்தராக மேலே போகும். இவன் இன்னும் அந்த ஐபிஓ ப்ரைஸ்க்கு இன்னும் வரவே இல்லை. 2023 ஸ்டில் இப்போ வரையும். இப்போ வந்து 133.19 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவன் இங்கேருந்து இறங்குனானா ஒரு 124 ரூபா வரையும் இறங்குறதுக்கு சார்ட்டில் வாய்ப்பு இருக்குது. அதையும் உடச்சிட்டானா 96 ரூபாவில் தான் இருக்குது அடுத்த சப்போர்ட். ஏன்னா இவன் இப்போ தான் ரீசெண்டாக ஆர்எஸ்ஐ வந்து லோவை பிரேக் பண்ணிவிட்டு பியரிஷில் இருந்து இப்போ தான் ஆர்எஸ்ஐ 36 இருக்குது. ஸோ இது இங்கேருந்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. மேலே எது வரையும் போகும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த 138 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு தான். அந்த 138 உடச்சிட்டானா 138 இல்லை, ஆமாம் 138 தான். அந்த 138 அவன் உடச்சிட்டானா அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வரையும் போகும்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டு வந்து 146 இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 138, அதுக்கப்புறம் 146. அதுக்கும் மேலே போச்சுன்னா தான் இங்கே 156 வரையும் இருக்குது அடுத்த ரெசிஸ்டண்ட். ஸோ இது பாசிபிலிட்டி வந்து இங்கேருந்து இது எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் மேலே போகும். எது வரையும் போகும்னா அந்த 138 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதையும் அந்த 138 கட் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா 146 அது வரையும் கன்ஃபார்மாக போகும். இல்லை மார்க்கெட்டில் இப்போ ஒரு குட் நியூஸ் இருக்குது, அதனால் மார்க்கெட்டில் எல்லாம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போது அந்த அந்த சினாரியை செக் பண்ணால் இது மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த IREDA. இதுதான் சார்ட்லேயும் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் டெக்னிக்கலையும் இருக்கிறது. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் PE ரேஷியோ 21 தான் இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு 3க்கு கீழே இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 கிட்ட இருக்குது, PEG ரேஷியோ 1க்கு கீழே இருக்குது, டிவிடெண்ட்டு ஒன்றுமே இன்னும் கொடுக்கல. ஏங்க இவன் டிவிடெண்ட் சுத்தமாக கொடுக்கவே இல்லை. ஸோ அதுதான் இதில் ஒரு மைனஸு. ROC வந்து 10க்கு கீழே இருக்குது. ஸோ இது வந்து லிட்டில் பிட்டு ப்ரைஸ் ஓகே தான். இதை வந்து ஷார்ட் டேர்மில் நல்லா நல்ல பாசிட்டிவாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். லாங் டேர்மில் மைல்டாக தான் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இது லாங் டேர்மில் அவ்வளோ நாள்லாம் சஸ்டெயின் பண்ண மாட்டுது. இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய ஹை போனோன்னா ஃபர்தராக அங்கேருந்து இறங்க தான் ஆரம்பிக்குது இந்த IREDA. ஸோ ஷார்ட் டைமில் தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சார்ட்லேயும் பார்த்தாலும் சரி, இல்லை அதோட ஃபண்டமெண்டலில் நம்ம இப்போ பார்த்தோம்ல, ஃபண்டமெண்டலில் அந்த ப்ரைஸ் டு புக்கு வந்து 3க்கு கீழே இருக்குன்னா அப்போது இது லாங் டேர்மில் இன்னும் அந்த பொட்டென்ஷியலாக இது இன்னும் சஸ்டெயின் ஆகலை. வந்தே 2 வருஷம் தான் ஆகுது. அதனால் இது ஷார்ட் டேர்முக்கு ஏற்றம் கிடச்சிதுன்னா ப்ராஃபிட்டை விற்று வாங்கிக்கணும். விற்று வாங்கிக்கணுன்னா எப்படின்னா, ஒரு பாட்டத்தில் வரும்போது RSI 30, 25 அந்த ரேஞ்ச் வரும்போது வாங்கிக்கணும். ஒரு RSI 50, 70 வரும்போது விற்றுடணும். இதில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லலாம் இப்படி தான் பண்ணணும். இல்லை ஒரு 5-6 வருஷம் நான் அப்படியே விட்டுற போகிறேன்னா அப்போது நல்லா ஒரு பாட்டமாக பார்த்துட்டு இப்போ வந்து 133 இருக்கா, 123 வரும்போது இதை அகைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அதுக்கும் கீழே வருதுன்னா 96 தான் இருக்குது. 96க்கு அப்புறம் 85, அவ்வளோலாம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எந்த ஒரு IPOவில் வந்த ஒரு ஸ்டாக்ஸை போய் செக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அது கண்டிப்பாக IPO ப்ரைஸ் மேலே தான் போகும். போயிட்டு IPO ப்ரைஸை விட கீழே கண்டிப்பாக இறங்கும். இவன் அந்த மாதிரி இன்னும் இறங்கவே இல்லை. இதுவே எனக்கு ஒரு அதிசயமாக தான் இருக்குது. அந்த பழைய ரேட்டு, அந்த IPO ரேட்டு 50 ரூபாவோ 59 ரூபாவோ இருக்குது. அதை அவன் இன்னும் ஒரு வாட்டி கூட டச் பண்ணவே இல்லை. அதனால தான் இதில் ஒரு சின்ன டவுட்டு. இது லாங் டேர்முக்கெல்லாம் செட் ஆகாது. ஷார்ட் டேர்மில் இறங்க வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணணும். இதுதான் இந்த IREDAல இருக்கிறது. இதில் இன்னொரு மைனஸ் ஃபீட்பேக்னால் இவன் டிவிடெண்டே கொடுக்கல. அதுதான் ஒரு அதிசயமாக இருக்குது. ஒன்றுத்துக்கு உதவாத கம்பெனிங்க எவ்வளவோ ஒரு 0.1, 0.2, 0.9 அப்படின்னு கொடுக்குறான். இவன் எதுவுமே இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட இந்த ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல். இந்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் யூடியூப்பில் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி. நம்ம வேறு ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.